நேற்று பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மறுநாள் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறாள். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறான். நேற்று பாடத்திற்கு போய் வந்தவன் இன்று மணமேடையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வீட்டிலே 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே திருமணத்தை கைவிட்டு விட்டு ஒரு குழந்தையோடு அல்லது குழந்தை இல்லாமல் திருமணத்தை பிரிந்து வாழுகிற 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாலிபனோ அல்லது ஒரு யுவதியோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். செய்தி கேள்விப்படுகிறோம். அந்த திருமணம் பிரிந்து விட்டதாக, தலாக்கிலே போய் முடிந்திருப்பதாக, காதை கோர்ட்டிலே வழக்கு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிறார். கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய முடிவின் பிரகாரம் சுமார் 90% திருமணங்கள் இன்றைய கால சூழலில் பிள்ளைகளுக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தான் ஒட்டி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அளவுக்கு திருமண வாழ்க்கை மிக கடுமையான இறுக்கமான சோதனைகளோடு மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண உறவினுடைய நிலையை எடுத்து பார்க்கிற பொழுது வாலிபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். மிக வேகமான திருமணங்கள், மிக அவசரமான திருமணங்கள். நேற்று பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மறுநாள் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறாள். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறான். நேற்று பாடத்திற்கு போய் வந்தவன் இன்று மணமேடையில் உட்கார்ந்திருக்கிறான். தவறு கிடையாது. ஆனால் அந்த வேகம் மறுநாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் செய்தி கேள்விப்படுகிறோம். அந்த திருமணம் பிரிந்து விட்டதாக, தலாக்கிலே போய் முடிந்திருப்பதாக, காதை கோர்ட்டிலே வழக்கு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிற அளவுக்கு மிக வேகமான திருமணங்களும் மிக வேகமான மனமுறிவுகளும் அதிகரித்து போய் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது திருமணம் என்பது இன்று ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. மார்க்கம் அனுமதித்த இரண்டாவது திருமணம் அல்ல, மார்க்கம் வலியுறுத்திய இரண்டாவது திருமணம் அல்ல. ஒன்றை முடித்து விட்டு தலாக் சொல்லிவிட்டு அல்லது பிரிந்து விட்டு இன்னொன்றை முடித்து விட்டு அத்தோடு வாழ்ந்து விட்டு ஆசையை தீர்த்து விட்டு இன்னும் ஒன்றை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வரும் 20, 23, 24 வயதுகள் நிறைவடைவதற்குள் 3வது திருமணத்தை முடிக்கிறான் என் வாலிபன். 4வது திருமணத்தில் வந்து நிற்கிறாள் என் யுவதி. அந்த அளவுக்கு சமூகம் மிக மோசமான மனோநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் சொல்லுகின்றன, முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற, முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே திருமணத்தை கைவிட்டு விட்டு ஒரு குழந்தையோடு அல்லது குழந்தை இல்லாமல் திருமணத்தை பிரிந்து வாழுகிற 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாலிபனோ அல்லது ஒரு யுவதியோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று இந்த திருமணத்தினுடைய மனமுறிவுகள் மிக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கேலி கூத்தாக எல்லா விஷயங்களையும் போல என்னுடைய வாலிபர்கள் இந்த திருமணத்தையும் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சவால்களுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இந்த திருமண ஒப்பந்தம், கணவன் மனைவி என்கிற இந்த சோடி, இதன் ஊடாக மன அமைதி கிடைப்பதற்காக, மன நிம்மதி கிடைப்பதற்காக, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக, அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தங்களை புரிந்து கொள்வதற்காக, தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமணத்தை நாங்கள் ஆகுமாக்கி இருக்கிறோம், அத்தாட்சியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கின்ற வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கையும் சூழலும் மாறி போகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு எங்கிருக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைய ஈமானிய சமுதாயம் நிச்சயமாக பதில் தேடியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் வீட்டிலே வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற, பிள்ளைகளுக்கு வரம் தேடிக் கொண்டிருக்கிற, திருமணம் முடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு சகோதரியும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் என் பிள்ளையினுடைய திருமணத்தின் ஆயுள் எவ்வளவு காலம் இருக்குமோ என்று பயந்து திருமணத்தை முடித்துக் கொடுக்கிற அளவுக்கான நிலைமைகள் இன்று மாறி போயிருக்கின்றன. ஒரு வருடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து விட்டார்கள் என்றாலே அது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற அளவுக்கு, திருமணம் முடித்து 2 வருடமா ஒன்றாக இருக்கிறீர்களா, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய சூழலில் திருமணங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மாறி போயிருக்கின்றன. ஒரு வணக்கம்
அந்த வணக்கத்திற்கான தனித்துவம், அந்த வணக்கத்தை பின்பற்றுவதற்காக வழிகாட்டிய அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரிகள், இவற்றைகளை எல்லாம் தெளிவாக பின்பற்றுகிற ஒரு சமுதாயம், அதை வாழ்க்கையின் ஒப்பந்தமாக, வாழ்க்கையின் உயிரோட்டமாக கொண்ட ஒரு சமுதாயம் இந்த திருமணம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சில அடிப்படைகளை பற்றி இங்கு நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம்.